ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்குது சொல்லிட்டு பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சிவராமனை மகேஷோட ஆளுங்க துரத்திக்கிட்டே வராங்க. இந்த சைடு நம்ம மகேஷ் வந்து சொல்றாங்க, அவரை எப்படியாவது போட்டு தள்ளிருங்க. அது மட்டும் இல்லாம நான் முருகன் ஒருத்தரோட போட்டோ அமைச்சிருக்கேன்ல, அவனையும் போட்டு தள்ளிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்ட அவங்களும் நாங்க போட்டு தள்ளிட்டு உங்களுக்கு ஃபோன் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ மகேஷ் வந்து சொல்றாங்க, சாரி மாமா, எனக்கு வந்து உங்களை சாகடிக்கணுன்ற நோக்கமே இல்லை. ஆனா எனக்கு வேற வழி தெரியல. நீங்க தெரியாதனமா என்னை பத்தின உண்மையெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க. அதனால நீங்க இல்லாம இருக்கிறது தான் நல்லது. என் அஞ்சலியை யாராலையும் என்கிட்ட இருந்து பிரிக்கவே முடியாது. பிரிக்கணும்னு நினைச்சா அவங்களுக்கு இந்த நிலைமை தான் அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் வந்து முருகனோட அம்மாவை போட்டு சாகடிக்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போதைக்கு நான் உன்னைய சாவடிக்க மாட்டேன், கவலைப்படாத. உன்னோட பையனோட கதையை முடிச்சுட்டு அப்புறம் நான் உன்னைய போட்டு தள்ளுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு முருகனோட அம்மா சொல்றாங்க, இன்னும் எவ்வளவு பாவம் தாண்டா செய்ய போற? இத்தனை நாள் என்னை அழைச்சு வச்சிருந்தது பத்தாதா? இதுக்கப்புறமும் நீ திருந்தவே மாட்டியா? உனக்கு தேவை இந்த சொத்து தானே, இந்த சொத்தை எல்லாத்தையுமே நீ வச்சுக்கோ, என் பையனை மட்டும் என்கிட்ட ஒப்படைச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கு மகேஷ் சொல்றாங்க, என்ன உன் பையனை உன்கிட்ட ஒப்படைச்சிருவா? உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? கடைசி நேரத்துல என் பையன் தான் இந்த சொத்துக்கெல்லாம் சொந்தக்காரன் அப்படின்ட்டு வந்து நின்றீங்கன்னா நான் என்ன பண்ண முடியும்? அந்த அளவுக்கு நான் கேன கிடையாது. உங்களெல்லாம் போட்டு தள்ளினாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கு முருகனோட அம்மா மகேஷ் கிட்ட கெஞ்சுறாங்க, நீ என்னைய சாகடிச்சிருவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதுக்கு முன்னாடி என்னோட பையனை நான் ஒரே ஒரு தடவை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு கெஞ்சுறாங்க. ஆனா இந்த கொடூர மகேஷ் வந்து அவங்க பேச்ச காதலே வாங்கல. இந்த சைடு நம்ம முருகனை வந்து அந்த ரவுடி பாத்துடுறாங்க. முருகனை ஒரு பக்கம் துரத்துறாங்க, இன்னொரு பக்கம் சிவராமனை துரத்துறாங்க. இவங்க ரெண்டு பேருமே ரவுடிங்களுக்கு பயந்து பயங்கரமா ஓடிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம சிவராமன் வந்து துளசிக்கு போன் பண்றாங்க. துளசி, நான் இப்ப பெரிய ஆபத்துல இருக்கம்மா அப்படின்னு சொல்லும் போது போன் வந்து கீழே விழுந்துருது. இப்போ விழுந்த போனை எடுத்தோம்னா கண்டிப்பா இந்த ரவுடிங்க பிடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து தப்பிச்சு போயிடுறாங்க. இதுல இருந்து நம்ம துளசி புரிஞ்சுக்கிறாங்க, அப்பா ஏதோ பெரிய ஆபத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி கிட்ட சொல்றாங்க, நம்ம சீக்கிரமா அப்பாவை தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவராமனை தேடி துளசியும் வெற்றியும் வந்துட்டு இருக்காங்க. இந்த சைடு சுமங்கலி பூஜை அதுவுமா ரேவதிக்கு முருகன் எடுத்துக்கொடுத்து புடவைய ஆசாசியா பார்த்துட்டு இருக்காங்க. லக்ஷ்மியை இந்த புடவையை எடுத்துட்டு போயிட்டு காட்டுறாங்க. இது முருகன் எனக்காக ஆசாசியா எடுத்து கொடுத்தது, நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. இதை பார்த்ததுமே லக்ஷ்மிக்கு பயங்கர சந்தோஷம். பரவாயில்லையே, முருகனுக்கு இவ்வளவு ரசனை இருக்கா, எந்த அளவுக்கு அழகான புடவை எடுத்து கொடுத்துருக்கான் பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ரேவதியும் இந்த புடவையை நான் கட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம் சாரி உடுத்திட்டு வராங்க. லக்ஷ்மி பார்த்துட்டு நீ ரொம்ப மகாலட்சுமி மாதிரி இருக்கமா அப்படின்னு சொல்றாங்க. சீக்கிரமா குங்குமத்தை எடுத்து வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு குங்கும பாக்ஸை எடுத்துட்டு போறாங்க. அப்போ இந்த குங்குமம் வந்து கை தவறி விழுந்துருது. குங்குமம் கீழே விழுந்ததை நினைச்சு ரேவதி ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எதுக்காக குங்குமம் இப்போ தவறி விழுகுது? தவறி விழுந்தா புருஷனோட உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டு லக்ஷ்மி கிட்ட சொல்றாங்க, அத்தை இந்த மாதிரி குங்குமம் தவறி விழுந்துருச்சு, எனக்கு பயமா இருக்கு, எனக்கு மனசே சரியில்லை, நல்ல நாள் அதுவுமா எதுக்கு அத்தை இப்படி எல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி கிட்ட ரேவதி கேக்குறாங்க. அதுக்கு லக்ஷ்மி சொல்றாங்க, நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா, முருகனுக்கெல்லாம் எதுவும் ஆகாது, அதான் முருகனை தேடி துளசியும் வெற்றியும் போயிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ரேவதி சொல்றாங்க, இல்ல எனக்கு பயமா இருக்கு, முருகன் வந்து ஏதோ ஆபத்துல இருக்காங்கன்னு எனக்கு தோணுது, அதனாலதான் இப்போ குங்குமம் கூட தவறி விழுந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. உடனே லக்ஷ்மி சொல்றாங்க, ஆமா நீ சொன்ன மாதிரி இவரும் முருகனை தேடி தான் போயிருக்காங்க, முருகன் ஏதோ ஆபத்துல இருக்கிறனால தானே எல்லாரும் முருகனை தேடி போயிருக்காங்க, நீ வந்து பாட்டி பக்கத்துல இரு, நான் போயிட்டு அந்த செட்டுக்கு போய் பாக்குறேன், முருகனும் இவரும் எங்க இருக்காங்கன்னு தேடி கண்டுபிடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி கிளம்புறாங்க. அப்போ ரேவதி சொல்றாங்க, இல்லம்மா நானும் வரேன், எனக்கு வீட்டுல இருக்க எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு, முருகனுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு பயமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி லக்ஷ்மி இவங்க ரெண்டு பேருமே அந்த செட்டுக்கு போறாங்க. இந்த சைடு சிவராமன் ஒரு பக்கம் ஓடுறாங்க, முருகன் ஒரு பக்கம் ஓடுறாங்க. அந்த ரவுடிங்க ரெண்டு பேருமே பிடிச்சிடுறாங்க. நம்ம சிவராமன் வந்து அந்த ரவுடிங்களெல்லாம் அடிச்சு போட்டுட்டு முருகனை காப்பாத்தலாம் சொல்லிட்டு போய்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம வெற்றி துளசியும் சிவராமன் முருகன் இருக்கிற இடத்துக்கு ஓடி வந்துட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து ட்ராக்ல வந்து முருகனை சாகடிக்கிறதுக்காக எல்லா ரவுடிங்களும் மல்லு கட்டிட்டு இருக்காங்க. இதை தூரத்துல இருந்து பார்த்து சிவராமன் வந்து எல்லா ரவுடிங்களையும் அடிச்சு போட்டுட்டு முருகனை காப்பாத்திடுறாங்க. ஆனா முருகனோட கால் வந்து ட்ராக்ல மாட்டி இருக்கு. அப்போ சிவராமன் சொல்றாங்க, நீ வா முருகா அப்படின்னு சொல்லிட்டு இழுக்கிறாங்க. அதுக்கு முருகன் சொல்றாங்க, என் உயிருக்கு என்ன ஆபத்து ஆனாலும் பரவாயில்ல, நீங்க போயிருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா சிவராமன் வந்து முருகனை விட்டுட்டு போற மாதிரி தெரியல. ரெண்டு பேருமே அந்த தண்டவாளத்துல மல்லு கட்டி தான் இருக்காங்க. தூரத்துல இருந்து துளசி வெற்றி இவங்க ரெண்டு பேருமே சிவராமன் முருகன் இவங்க ரெண்டு பேரும் தண்டவாளத்துல மாட்டிட்டு இருக்கிறத பாத்துடுறாங்க. அப்போ துளசி சொல்றாங்க, வெற்றி அங்க பாருங்க, முருகனும் அப்பாவும் தண்டவாளத்துல நிக்கிறாங்க, ட்ரெயின் வேற வந்துகிட்டு இருக்கு, இப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது வெற்றி சொல்றாங்க, நீங்க பதறாதீங்க, பயப்படாம இருங்க, நம்ம எப்படியாவது
எப்படியாவது போய் அவங்கள காப்பாத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு சிவராமன் முருகன் இவங்கள பிடிச்சி இழுக்குறாங்க. ஆனா சிவராமன் சொல்றாங்க, நீங்க 3 பேருமே இங்க இருந்து தப்பிச்சு போயிருங்க. நான் வாழ்ந்து முடிச்சவன். எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல. நீங்க வாழக்கூடியவங்க. நீங்க வாழணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க 3 பேருமே சிவராமனை விடுற மாதிரி தெரியல. ட்ரெயின் கிட்ட நெருங்கிட்டே வருது. இந்த சைடு லக்ஷ்மி, ரேவதி இவங்க 2 பேருமே செட்டுக்கு வந்துடுறாங்க. செட்டுக்கு வந்து பார்த்தா அங்க சிவராமன் இல்லவே இல்ல. என்ன ஆயிருக்கும்? இவர் வேற அஞ்சலியை தேடி போனாரு. ஒண்ணுமே புரியலையே. ஆனா இங்க ஏதோ சம்திங் ராங், தப்பு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி, ரேவதி இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ரேவதி சொல்றாங்க, ஆமா அத்தை, நாங்க 2 பேரும் கோயில்ல பூயாவரம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது 4 ரவுடிங்க வந்து இவர்கிட்ட வம்பு பண்ணாங்க. அப்போ வெற்றி, துளசி இவங்க 2 பேரும் தான் வந்து அவங்க கிட்ட இருந்து முருகனை காப்பாத்துனாங்க. எனக்கு என்னமோ அவர் உயிர் ஆபத்துல இருக்கிற மாதிரி தான் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி லக்ஷ்மி கிட்ட சொல்லி அழுகுறாங்க. இந்த சைடு நம்ம அஞ்சலியை தான் காட்டுறாங்க. அஞ்சலியை மகேஷ் வந்து ஒரு ரூம்குள்ள அடைச்சு வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அஞ்சலி சொல்றாங்க, மகேஷ் நீ பண்றது ரொம்ப தப்பு. இன்னும் எத்தனை பேரை தான் கொலை பண்ண போற? அதான் உன்னோட கரு என்னோட வயித்துல வளருதுல, அந்த ஒரு பாவத்துக்காக உன் கூட நான் இருந்துட்டு இருக்கேன். ஏன் எல்லாத்துக்குமே உண்மை தெரிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சாகடிக்கணும்னு துடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி வந்து மகேஷ் கிட்ட கேக்குறாங்க. அதுக்கு மகேஷ் சொல்றாங்க, இல்ல அஞ்சலி, என்னதான் இருந்தாலும் எல்லாத்துக்குமே என்னைய பத்தின உண்மை தெரிஞ்சு போயிடுச்சு. நான் சைக்கோ, கொலைகாரன், இப்படிப்பட்ட உண்மையெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் உன்னையே என் கூட வாழ விடுவாங்களா? கண்டிப்பா விட மாட்டாங்க. அவங்க எல்லாருமே உன்னைய என்கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு போயிருவாங்களே, நீ இல்லாம நான் எப்படி அஞ்சலி இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி மகேஷ் வந்து அஞ்சலி கிட்ட சொல்றாங்க. அதுக்கு அஞ்சலி சொல்றாங்க, சி, நான் உன்னை கொஞ்சம் நெஞ்சமாவது மதிச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்ப நீ பண்றதெல்லாம் பார்க்கும்போது உன் மேல இருக்கிற கொஞ்ச நெஞ்ச மரியாதையுமே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ பயங்கரமா திட்டுறாங்க. அதுக்கு மகேஷ் சொல்றாங்க, அஞ்சலி, இப்போ வரைக்கும் கூட உன் மேல எனக்கு அளவு கடந்த காதல் இருக்கு. அதனாலதான் நான் உன்னை எதுவுமே செய்யாம விட்டு வச்சிருக்கேன். இல்லைன்னு வச்சுக்கோயேன், இந்நேரம் நீ இப்படி நின்று பேசிக்கிட்டு இருக்க மாட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டதுமே நம்ம அஞ்சலிக்கு பயங்கர ஷாக்கிங் ஆகுது. கண்டிப்பா நம்ம இங்க இருந்து தப்பிச்சு போயிடணும். இங்க இருந்தோம்னா கண்டிப்பா வயித்துல இருக்கிற குழந்தைக்கும் நம்மளுக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் கிட்ட எதுவுமே பேச்சு கொடுக்காம அமைதியாயிடுறாங்க. சரி, எல்லாமே விட்டுரு, தயவு செஞ்சு அந்த அம்மாவையாவது விட்டுரு. அந்த அம்மாவை எதுக்காக நீ கடத்தி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி வந்து மகேஷ் கிட்ட கேக்குறாங்க. அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம் அஞ்சலி. அதை பத்தி தெரிஞ்சுக்கணும் நீ நினைச்சேன்னு வச்சுக்கோயேன், அவ்வளவுதான், நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படிங்கிற மாதிரி மகேஷ் வந்து பயங்கரமா அஞ்சலியை மிரட்டுறாங்க. அதுக்கு அஞ்சலி சொல்றாங்க, வேண்டாம் மகேஷ், இதோட இந்த கிறுக்குத்தனத்தெல்லாம் விட்டுரு. இனிமேட்டு நீனு நானும் குழந்தை அப்படின்ட்டு வாழ்ந்துட்டு போயிருவோமே அப்படிங்கிற மாதிரி நம்ம அஞ்சலி சொல்றாங்க. அதுக்கு மகேஷ் சொல்றாங்க, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா அஞ்சலி? நம்ம 2 பேருக்கு இடையில இந்த குழந்தை வந்ததே எனக்கு பிடிக்கல. அது என்ன? அந்த குழந்தையும் நம்ம 2 பேரும் சந்தோஷமா வாழணும்னு சொல்லிக்கிட்டு இருக்க. நீயும் நானும் தான் சந்தோஷமா வாழணும் அப்படின்ட்டு நீ சொல்லணும். அந்த குழந்தைய நீ சேர்க்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு அஞ்சலி சொல்றாங்க, உனக்கு பிடிக்குதோ இல்லையோ, இது என்னோட குழந்தை, என்னோட வயித்துல வளர்ந்துகிட்டு இருக்கு. அந்த குழந்தைக்காக நான் எல்லாத்தையுமே பொறுத்துட்டு போறேன்னு சொல்லிட்டு நம்ம அஞ்சலி பயங்கரமா அழுகுறாங்க. ஆனா மகேஷ் வந்து எதையுமே காதுல வாங்குறதா இல்ல. நான் ஆரம்பத்திலேயே சொன்ன அஞ்சலி உன்கிட்ட, இந்த குழந்தை வேண்டான்னு சொல்லிட்டேன். ஆனா நீ தான் கேட்க மாட்ற. நம்ம 2 பேருக்கு இடையில யாருமே வேண்டாம் அஞ்சலி. நீ நான் நம்ம 2 பேர் மட்டும் நிம்மதியா சந்தோஷமா வாழ்வோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு அஞ்சலி சொல்றாங்க, சி, இத்தனை பேரை சாகடிச்சுட்டு உன் கூட நான் சந்தோஷமா வாழ்வேன் மட்டும் எனக்குமே எதிர்பார்க்காத அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதெல்லாம் கேட்ட மகேஷ் வந்து, சாரி அஞ்சலி, இதுக்கு மேல உன்கிட்ட பேசி என்னால புரிய வைக்க முடியாது. சோ என்னோட வேலையை நான் பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இந்த சைடு நம்ம அஞ்சலி பயங்கரமா அழுகுறாங்க. நம்ம ஆரம்பத்திலேயே தப்பு பண்ணிட்டோம். நம்ம யார்கிட்டயாவது இவன் பண்ண வேலையெல்லாம் சொல்லியிருந்தா இப்ப இவ்வளவு பெரிய பிரச்சனையே ஆயிருக்காதே அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி பயங்கரமா அழுகுறாங்க. இந்த சைடு ட்ரெயின் ரொம்ப கிட்டக்க வந்துகிட்டே இருக்கு. அப்ப அந்த ரவுடிங்க எல்லாம் சொல்றாங்க மகேஷ் கிட்ட போன் பண்ணி, கவலைப்படாதீங்க சார், நாங்க வந்து அந்த முருகனை ட்ராக்ல மாட்ட வச்சுட்டோம். எப்படிதான் இருந்தாலும் இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த ட்ராக்ல ட்ரெயின் வந்துடும். அந்த முருகனை அடிச்சு தூக்கி போட்டு போயிடும். கொஞ்ச நேரத்துல அவனும் இறந்துருவான். உங்களோட ப்ராப்ளம் சால்வ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த விஷயத்த மகேஷ் வந்து முருகனோட அம்மா கிட்ட சொல்றாங்க. உன் பையன் இன்னும் கொஞ்ச நேரத்துல சாக போறான். அவனோட காலு தண்டவாளத்துல இருக்கிற ட்ராக்ல மாட்டிட்டு இருக்கு. அந்த ட்ரெயின் வந்து அப்படியே ஏத்திட்டு போயிருங்கிற மாதிரி மகேஷ் வந்து முருகனோட அம்மா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் கேள்விப்பட்டதுமே முருகனோட அம்மா பயங்கரமா அழுகுறாங்க. கடவுளே, உனக்கு கண் இல்லையா? என் பையனை எப்படியாவது நான் பார்த்தாகணும் தான் நான் ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயங்கரமா அழுதுகிட்டு இருக்காங்க. அதை கேட்ட மகேஷ் வந்து, எவ்வளவு அழுவ முடியுமோ அழுவு, இதுதான் நீ அழுகிற கடைசி அழுக, அதுக்கப்புறம் நீ ஏன் இருக்க மாட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. முருகனோட அம்மா வேணுன மாதிரி முருகனுக்கும் எதுவும் ஆகாது, சிவராமனுக்கும் எதுவும் ஆகாது. சிவராமன் முருகனை காப்பாத்தி எப்படியாவது அவங்க அம்மா கிட்ட சேர்த்து வச்சிருவாங்க. இவ்வளவு நாளா முருகனோட சொத்தை தானே மகேஷ் வந்து அனுபவிச்சுட்டு இருந்தாரு. ஆனா இதுக்கப்புறம் நம்ம அஞ்சலி, சிவராமன் இவங்க 2 பேருமே சும்மா இருக்க மாட்டாங்க. நம்ம சிவராமன் ஆல்மோஸ்ட் எல்லா உண்மையுமே தெரிஞ்சு
புரிஞ்சுக்கிட்டாரு. ஸோ இப்போ முருகனா அவங்க அம்மாவோட சேர்த்து வச்சு இந்த சொத்து பத்து எல்லாத்துக்குமே சொந்தக்காரர் இந்த முருகன் தான் அப்படின்ட்டு நிரூபிச்சு கடைசியில மகேஷை இந்த வீட்டை விட்டே துரத்திடுவாங்க. இந்த மாதிரி எல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அது மட்டும் இல்லாம சிவராமனை சாகடிச்சிடக்கூடாது. ஏன்னா இந்த ரகசியம் தெரிஞ்ச எல்லாம் ஒரே ஆள்னா அது சிவராமன் மட்டும்தான். சிவராமனை சாகடிச்சுட்டா கண்டிப்பா இந்த எபிசோட் வந்து ரொம்ப சேடா போய்கிட்டு இருக்கும். ஏன்னா சிவராமன் இருந்தாதான் அடுத்த கட்டத்தை நோக்கி இந்த எபிசோட்லாம் விறுவிறுப்பா போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. எப்படியெல்லாம் கொண்டு போறாங்க நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வீவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.